சக சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய இந்த தீபாவளி மலர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் போகிற போக்கில் போட்டுவிட்டு போயிட்டார், பணம் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிரச்சனையே அதுதான், பணம் வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது. நான் பேர் வாங்கி கொடுக்குறதுக்காகத்தான் சிரத்தை எடுத்துக்கிட்டேன். அதனால் அந்த பங்கீடு மட்டும்தான் என்னோடது. அப்போ ரெண்டாவது, இது நான் பெருசாக அதை இதையும் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய ஆதங்கமும் அதனுடைய ஃபீலிங்கும் தான் இவ்வளோ பெரிய இதாக வந்தது செய்தியாக இருக்க ஒழிய நம்ம பண்ணது பெருசல்ல. உண்மையிலேயே நிறைய பேர் ரொம்ப காலமாக அது பாதிக்கப்பட்டு மனசுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததுனால அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து நிறைய பேர் ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் அது இவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. ஸோ அதனால் அது ஒரு சாதாரண விஷயந்தான். உதயகுமார் சொல்லும்போது சொன்னார், வேதனை, இது வேதனையெல்லாம் ஒன்றும் இல்லை, சோதனை, அவ்வளோதான். ஏன்னா வேதனை பண்ணுறது அப்படின்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரியும் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது எத்தனை மும்முனை தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் நான் முதல்லையே சொன்னேன், ஈசி மீட்டிங்லேயே நான் சொன்னேன், இது எந்தெந்த ரூபத்துலேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரக்கூடாதுன்னு நினச்சது, அது வந்துடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நான் ரிசைன் பண்ணது கூட என்னென்னா, ஒவ்வொரு தடவையும் இந்த போராட்டம் இருக்கக்கூடாது, இனிமேலாவது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு உண்டான வழிமுறைகளுக்காகத்தான் நான் ரிசைன் பண்ணிட்டு முறையாக வரலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணது. அதனால் இது மலர் வெளியீட்டு விழாவில் இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ திடீர் சாம்பார் திடீர் ரசம் மாதிரி 3 நாளில் இதை கொண்டு வந்ததுங்கிறது உண்மையிலேயே சாதனை தான். அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறது தெரியுது. இன்னொன்று, இதை பார்க்கும்போது என்னென்னா, இந்த வருஷம்தான் பாக்கிய ஆரம்பிச்சுலேருந்து தீபாவளி மலர்னு நான் போடல பாக்கியாவில், இந்த வருஷம்தான் போடல. என்னென்னா, இந்த சர்க்கார் மேட்ரு ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாக அதில் போனதுனால எனக்கு வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள், செஞ்சால் சிறப்பாக செய்யணும், இல்லை அப்படின்னு சொன்னால் செய்யாமல் விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த தடவை வேண்டாம், சரி பரவாயில்ல, அப்புறம் பொங்கலுக்கு ஏதாவது சிறப்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்கும்போது ஏனோ தானன்னு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்கில் தான் போட முடியாமல் போச்சு. சில பேர் எப்படி இருந்தாலும் பாருங்கள், விஜய் ஆனந்த அவர் பாருங்கள் வரவேற்பு நிறுத்திட்டு நீராறும் கடல் கொடுத்தானே, சுத்தமாக நம்ம பாட முடியலன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் முறையாக அது பண்ணணும் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அவர் எடுத்து வச்சு பாடினார். இதை பற்றி அவர் ஒரி பண்ணிக்கல, என்னுடைய கடமை நான் செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இது சங்கம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன் சார்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியொளி சண்முகத்திலேருந்து ராமானுஜம், ராமமூர்த்தி, வல்லபன், ராவணன், இப்படி எத்தனை பேர் இந்த சங்கத்தில் எல்லாருமே இந்த சங்கத்தில் இருந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் சங்கம் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ நம்ம மேஜர் தாசன் அவர்கள் மறுபடியும் ஒன்று சேர்த்திருக்காங்க. அப்படின்னா பிரிஞ்சு போகிறதுங்கிறது அது ஒரு நல்ல அறிகுறி தான் என்ன கேட்டால். ஏன் அப்படின்னா, ஒரு இது சொல்லுவாங்க, ரக்கம் முளைச்சிருச்சு அதனால் பறந்து போகணுன்னு ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரக்கம் முளைச்சி பறக்கலைன்னாலும் அப்புறம் ரக்கம் முளைச்சதுக்கு அர்த்தம் இல்லையில்ல. அதனால் ஒவ்வொருத்தரும் அப்படி போனாங்களே ஒழிய, ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க பேர் நிற்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கவுங்க, இப்போ ராமமூர்த்தினா சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்திங்கிற மாதிரி, மதியொளி சண்முகங்கிற மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பேர் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் சங்கம் ஒன்றா இருந்தால் அதனுடைய செயல்பாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அதை அதுக்கான முயற்சியில் மேஜர் தாஸ் இறங்கி இப்போது மதியொளி சண்முகம் அவங்க ஃபேமிலியில் எனக்கு செல்வம், எனக்கு அவர் மதியொலி சண்முகம் சார் தெரிஞ்சால் கூட எனக்கு அவரை விட செல்வம் எனக்கு பிஆர்ஓ இருந்ததுனால, எனக்கும் மட்டும் இல்லை பூர்ணிமாவுக்கும் பிஆர்ஓ இருந்ததுனால அவருடைய இழப்புங்கிறது எப்போவுமே மனசுக்குள்ளே அது இருந்துக்கிட்டு இருக்கிற ஒன்று. ஸோ பாலேஸ்வரர் அவர்கள் இந்த தடவை தலைவராக வந்திருக்காரு. ஸோ சிறப்பான முறையில் செயல்படுறதுக்கு உண்டான முயற்சிகள் பின்னால் மேஜர் தாசன் இவங்கெல்லாம் இருக்காங்க. பக்கபலமாக இன்னும்
கார்த்திகேயன்லேருந்து செக்ரட்டரிலேருந்து இன்னும் நிறைய பேர் இதுக்கு பக்கபலமாக இருக்காங்க. மெயினாக வந்து என்னென்னா, ஏதோ சொல்ல வந்த முக்கியமான விஷயம் இன்றைக்கி ஏதோ மெயினாக வந்து சொல்ல வந்தது, நண்பர் உதயகுமார் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு, எல்லாத்துக்கும் வீடு கட்டுறதுக்கு உண்டானது என்ன அப்படிங்கிறது மாதிரி. ஸோ அவர் இந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக அதை யோசனை பண்ணிட்டு வந்து அது இருந்தால் செஞ்சுக்கோங்க நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல திட்டத்தை வந்து இங்கே அறிவித்தார். அது என்ன கேட்டால் சீக்கிரமாக செஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். என்னென்னா, நாட்டினுடைய சூழ்நிலை மறுபடி தேர்தல் கீறுதல் அதெல்லாம் வந்துட்டால் அப்புறம் எல்லாருமே பிஸி ஆகிடுவாங்க. அப்புறம் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால் வந்து இப்போ அவர் நல்ல ஹிண்ட்டு கொடுத்துருக்காரு, கரெக்டான நேரத்தில் வந்து இதை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்து எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே, நான் புதிவார்ப்புகள் டைம்லேயே அந்த புதிவார்ப்பில் முடிஞ்சு அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணலான்னு ஆரம்பிக்கும்போது எனக்கு பத்திரிக்கையில் எனக்கு ரொம்ப ஆர்வம் இருந்தது ஆரம்பத்துலேருந்தே. ஆனால் அந்த நேரத்தில் நண்பர், அவர் வந்து நண்பருங்கிறத விட சீனியர் சோலை அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார், ஒரே நேரத்தில் 2 போட்டில் கால் வைக்காதீங்க, அது சரியாக வராது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சினிமாங்கிறது என்னவோ அதே அளவுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு எடுத்தால் தான் பத்திரிக்கையிலையும் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் சொன்னது நியாயமாக இருந்ததுனால அப்போ அந்த பத்திரிக்கை ஆசை வந்தது வந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் சினிமாவில் ஸ்திரமாக கால் ஊன்னதுக்கப்புறம் இது நம்மால் பீரியடில் தான் வந்து அதுக்கப்புறம் பாக்கியா புக்கை ஆரம்பித்தேன். அதை ஆரம்பிக்கும்போது என்னென்னா ஒரு ஆத்ம திருப்திக்காக தான் அதை ஆரம்பிச்சது. ஏன்னா அதில் வந்து நிறையா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து அது ஒன்று. அந்த படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது வந்து அதை வந்து மற்றவங்க கூட பங்கெடுத்து, அதாவது பங்கு போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு இருக்குது. என்னென்னா, சினிமாங்கிறது வியாபாரங்கிறதுனால அதில் சில விஷயங்களை மட்டும்தான் சொல்ல முடியும், எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஆனால் எத்தனையோ விஷயங்கள் ஜனங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி, குறிப்பாக இளைஞர்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு சினிமாவை நான் உபயோகப்படுத்த முடியாது, பத்திரிக்கை இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் பத்திரிக்கைங்கிறது வந்து ஆரம்பிச்சிட்டேன். பத்திரிக்கை ஆரம்பித்ததுக்கப்புறம் பத்திரிக்கையில் வந்து வருமானமெல்லாம் இல்லை, வருமானம் தான் அது, அதனால் எந்த உபயோகமும் இல்லை. ஆனாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக அந்த பத்திரிக்கையை வந்து தொடர்ந்து நான் நடத்திட்டே வந்துட்டுருக்கிறேன். அதனால் சினிமா கிசுகிசுவும், அதுக்கப்புறம் அரசியல் காசிப்பு, அது அரசியலை பற்றி விமர்சனங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஒரு 30 வருஷமாக ஒரு பத்திரிக்கை நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் அதுக்காக நான் வந்து அதில் இறங்கி வரல, சினிமாவை பற்றி கிசுகிசு. ஏன்னா நானே சினிமாவில் இருக்கும்போது விமர்சனம் கூட என்னால் எழுத முடியல. என்னென்னா, என்னங்க நீங்களே இதில் இருந்துட்டு நீங்களே இப்படி எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எழுதுறதுனால பாதிப்பு வந்துடுமோ அப்படிங்கிறதுனால வந்து பாராட்டுறது மட்டும், படங்களை பற்றி ஏதாவது வந்ததுன்னா அப்பப்போ கேள்வி பதிலையோ வேறு எதையாவது பாராட்டு மட்டும் சரி வச்சுட்டேன் ஒழிய விமர்சனங்களை வந்து பாக்கியால் வந்து நான் வைக்கல. அதே மாதிரி அரசியலில் கூட கார்ட்டூன் போடுறதோட சரியாக ஒழிய வேறு அதிகமாக சாடி எங்கேயும் பத்திரிகையில் எழுதுறது அப்படிங்கிறது வந்து சரியாக வச்சுக்கல. ஸோ இப்போ இந்த சங்கத்தில், இந்த எழுத்தாளர்கள் சங்கத்தில் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து இதை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒன்று தான் நான் சொல்ல விரும்புறது, நான் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஆனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்ததுனால அவங்கெல்லாம் ஒரு மூச்சு விடுறதுக்கான, ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ளே இருந்த மனசுக்குள்ளே அதாவது தாங்கி, அது என்னடா பண்ணுறது, நமக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய மனக்குமுறல் தான் வந்து இப்போது இந்த இது அவருக்காக நான் போராடினப்போ எல்லாருமே அது வந்து நல்லபடியாக அவருக்கு பேர் கிடைச்சது அப்படின்னு சொன்னேன். இதில் நிறைய பேர் மறுபடியும் பத்திரிக்கையில் அதில் எல்லாம் அதை ஒரு சாடலாக சொல்லும்போது தான் கஷ்டமாக இருக்குது. என்னென்னா, முருகதாஸ்கிட்ட போய் கேள்வி கேட்கும்போதே வெளியே கோர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே சமரசம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போதே ஊடகங்கள் அப்போது திருநகதனை ஒத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு எடுத்துன்னே இந்த கேள்வியை கேட்டு எப்படியோ சுமூகமாக ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படிங்கிறத விட மறுபடியும் அவரை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவர் நிறுத்தி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல வந்து கிராஸ் பண்ணி இப்போது இந்த 2-3 நாளைக்கு முன்னால் கூட ஒரு ஊடகத்தில் ஒரு டிவி இதில் வந்து கேட்டிருந்தேன். அதில் ஒரு 4 பேர் நிற்க வச்சுக்கிட்டு அவருக்கு
கேள்வி கேட்குறவர் கேட்டுக்கிட்டு இருக்கார். அவர் இந்த டிவி சேர்ந்தவர். அவர் ஆரம்பத்துலேருந்து ஒரே கேள்வி தான், பாக்யராஜ் எப்படி, அவர் இவ்வளவும் தெரியுமல்ல, கதையை எப்படி வெளியே சொல்லலாம் அப்படின்னாரு. அதுக்கு 4 பேரும் வந்து பதில் சொல்ல வர்றாங்க, இவர் விட மாட்டேங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், கதையை எப்படி வெளியே சொல்லலாம். கடைசி வரைக்கும் இதையே தான் இவர் பேசியிருந்தார் ஒழிய மற்றவங்க யாரையுமே பேச விடல. நல்ல வேளை அவங்கெல்லாம் அதை தாண்டி ஏன் கதை சொன்னேன். கதை கூட நான் வந்து சொல்லலை, கதை வந்து அவங்க சொன்னது தான். அவர் வந்து படம் ஏதோ டீசரை ஏதோ வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு இதுதான் என் கதை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாராம்சம் அது என்னங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் அந்த ராஜேந்தருங்கிறது என்கிட்ட வந்து, சார் பேப்பரில் இப்படி வந்திருக்கு, இதுதான் என்னோடய கதை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு தான் வந்து என்கிட்ட சொன்னார். அதனால் கதையினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அவங்க கொடுத்தது தான், நான் வந்து எங்கேயுமே சொல்லலை. அதே மாதிரி கதையை வந்து எல்லோரும் சொன்னேன்னா பிரச்சனையே கதை தான், இது 2 கதையும் ஒன்றா அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி ஆமாம் 2 கதையும் ஒன்றுன்னு எப்படி சொல்ல முடியும், எப்படி சொல்கிறீங்க சொல்லுங்கன்னா அது 4 லைனாவது நான் சொன்னால் தான் வந்து அது எப்படி ஒன்று அப்படிங்கிறது தெரிய வரும். அதனால் இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து நான் வந்து அந்த ஏதோ ஒரு ஊடகங்கள் எல்லாம் திடீர்னு ட்விட்டரில் அங்கே இங்கேயும் எல்லா பக்கம் வந்து அவருக்கு கொடுத்த கடிதத்தினுடைய அந்த கடைசி பக்கம் திடீர்னு எப்படியோ வெளியே வந்துடுச்சு. அது வந்ததுனால எல்லோரும் என்ன கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொசிஷனில் நான் வந்து உட்கார்ந்தேன். அதனால் சொன்னேன். அது சொன்னது வந்து கடைசியில் வந்து கதையை சொல்லிட்டாருன்னு. கதை வந்து ரிலீஸுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிது. இது வந்து பெரிய அவர் பண்ணுற படங்கள் வந்து ஒரு பெரிய கிரைம் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம், ஒரு ஆக்ஷன் படம். அதுதான் விஜயினுடைய இது. முருகதாஸ் அதுதான் எடுக்க போகிறாரு. அதில் வந்து என்ன அதே கண்களில் வந்து எடுக்கிற மாதிரி அவங்க எடுத்துனையுமே டைட்டிலில் போடுவாங்க, ஆரம்பத்திலேயே போட்டாங்க, தயவுசெய்து கதையின் முடிவை வெளியே சொல்லாதீர்கள்னு. ஏன்னா அந்த மாதிரி படத்தில் வந்து சஸ்பென்ஸ் இருக்கும், நடிகரவையில்னா யார் கொலைகாரங்கிறது சஸ்பென்ஸ் இருக்கும். இதில் என்னது இருக்குது, விஜய் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னா ஓட்டு போட்டால் மாற்றி போட்டாங்க, உடனே சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு வில்லன் இருப்பான், கடைசி வரைக்கும் சண்டை இருக்கும் அப்படிங்கிறது தான் சக்ஸஸ் ஆக போகிறாருங்கிறது. அதனால் கதை இது சொல்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போல்லாம் வந்து 4 நாளைக்கு முன்னாலேயே வந்து நம்ம அந்த கீழே சப்டைட்டில் போடுறதுக்காகவும் சென்சாருக்காகவும் வந்து 4 நாளைக்கு முன்னால் 5 நாளைக்கு முன்னாலேயே நம்ம அனுப்ப வேண்டியிருக்குது வெளிநாட்டுகளுக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து படத்தை பற்றி அபிப்பிராயம் வந்துட்டு சில நேரங்களில் படமே வந்துடுறது உண்டு. நிறைய படங்கள் அப்படி தான் வருது. ஸோ அதனால் நம்ம சொல்லி கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. ஜனங்களே இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டு செய்திகளை வச்சு அவன் கதை என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்றான். அதனால் அவன் ஈஸியாக இதாப்பா கதை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ கதை இல்லைன்னா தான் பிரச்சனை. நிறைய படங்கள் அது இருக்கிறது இல்லை, அதுதான் பிரச்சனை. அதனால் அந்த சர்க்கார் பட பிரச்சனை வந்து நல்லபடியாக முடிஞ்சது. அவர் வந்து டைட்டில் போடுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார். இது வந்து எனக்கு கிடைத்த வெற்றிங்கிறதல்ல, உண்மையிலேயே ஒரு சுயமாக சிந்தித்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு எழுதி வச்சவனுக்கு அவனுக்கு ஒரு பாதுகாப்பு, ஸோ அவனுக்கு கிடைச்ச வெற்றி, அவ்வளோதான். அதனால் சங்கத்தினுடைய தலைவருங்கிற முறையில் வந்து அது செஞ்சது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்னென்னா மேற்கொண்டு இதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் நான் ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கிட்டால் தான் வந்து மறுபடியும் அடுத்து என்னால் கரெக்டாக நேரம் போக முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு தடையும் என்னை சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அடுத்தது இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக தான் நான் ரிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணிக்கிறேன், முறையாக வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஓரளவுக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தில் வந்தவங்க நேற்றுக்கு வந்து கேட்டோன்னே சரின்னாங்க. அப்புறம் 11 மணி இவர் சொல்லிட்டு இருந்தார்ல உதயகுமார், நான் 11 மணிலேருந்தே வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்த்தாப்பில் தானேன்னு சொல்லிட்டு நானும் 11 மணிலேருந்தே இவங்க கூப்பிடுவாங்கன்னு ரெடியாக தான் வெயிட்டிங் இருந்தேன். அப்புறம் அங்கே தேட்டர் போய் இங்கே தேட்டர் போய் அதுக்கப்புறம் இங்கே பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எப்படியோ 3 நாளில் ஒரு நல்ல மலரை வந்து வெளியிடுறதுக்கு ரமேஷ் பாபு அவர்களெல்லாம் வந்து முயற்சி பண்ணி பிரமாமா பண்ணியிருக்காங்க. அவருக்கு எந்த அளவுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ பத்திரிகை இந்த மலர் வெளியிடுறதுக்கு வந்து இவ்வளோ முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து அழைச்சதுக்கு நான் இதுலேயே ஒரு ஆள் தான். அதனால் என்ன பெருசாக அழைக்கணுங்கிறதோ இல்லை நான் வர்றதுங்கிறதோ ஒரு பெரிய மேட்ரு இல்லை. என்னை மேஜர்தாசன் கரெக்டாக பிடிச்சி போட்டுருவார் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் விடாமல். ஸோ பாலேஸ்வரர்லாம் வந்து அவர் வேறு அங்கே வந்துட்டார் மத்தியானம். நான் 2 மணி இங்கே வந்துடுறேன்னா வெளியே பார்க்குற கதவை திறந்து அவர் நின்றுருக்காரு. என்னடானா எங்கே வராமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை லேட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்து ரெடியாக நின்றுருந்தார் எஸ்கார்டு மாதிரி. ஸோ அவருங்கெல்லாம் எவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிறாங்கிறது அந்த ஒரு விஷயத்துலேயே தெரியுது. ஸோ
நிறைய பேர் வந்து அதை பாராட்டுறதுக்காக விஜய் முரளிலேருந்து நம்ம துளசிராமன் எல்லாம் நிறைய பேர் அதுக்காகவே வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா நானும் சங்கத்தில் ஒரு மெம்பருங்கிற மாதிரி அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் சங்கம் ஒன்றுபட்டு மீண்டும் இந்த சினிமா பத்திரிகையாளர் சங்கம் முதல்ல எப்படி ஆரம்ப காலத்தில் இருந்தோ அதே மாதிரி வந்து மீண்டும் ஒற்றுமையோடு வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.